வணக்கம் மக்களே, வணக்கம். இன்னும் ஒரு எக்ஸைட்டிங் டுட்டோரியல் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. நான் தான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாரா. ஸோ இன்னைக்கு நான் என்ன டுட்டோரியல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போது கொஞ்சம் மாதங்கள் மேபி வருஷங்கள் கூட இருக்கலாம், பூம் ஆகிட்டு இருக்கிற ஏஐ மாடல்ஸ். ஸோ ஏஐ மாடல்ஸ்னால் நம்ம சாட் ஜிபிடி, இந்த க்ராக்கு, அதுக்கப்புறமா டீப்சீக்கு, அந்த மாதிரி. ஸோ அது இல்லாமல் அதை பவர் பண்ணி ஒரு சில ஏஐ மாடல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. லைக் வந்து போல்ட் நியூ, அதுக்கப்புறம் லவபிள், அப்புறம் ஈவன் கிளாட், அதுக்கு பேர் கிளாடு, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி. அதை யூஸ் பண்ணி வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது, லேண்டிங் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ண மற்ற இதில் ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஓகே அப்படின்னு இருக்கிற சாட் நல்லா பெஸ்ட்டாக அழகாக இருக்குது அப்படின்ற ஒரு 3 ஏஐ மாடல்ஸை கொண்டு வந்திருக்கேன். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லவபிள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போல்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா கிளாட். இது 3. சாட் ஜிபிடி இல்லையா ப்ரோ, வாட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட் ஜிபிடி கிடையாது. ஓகேங்களா, அது வந்து என்னோடய பெஸ்ட்டு லிஸ்ட்டில் கிடையாது. ஓகே, இது 3 தான் என்னோடய பெஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது. நான் இதில் வந்து சேம் ப்ராம்ப்ட் கொடுத்து தான் எல்லாமே க்ரியேட் பண்ணேன். மொத்தம் 2 க்ரியேட் பண்ணேன். ஒன்று வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான ஒரு லேண்டிங் பேஜ், அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கான லேண்டிங் பேஜ். ஸோ இது 3 கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த 3 கம்பேரிசனில் எது எனக்கு வந்து டாப் அண்ட் பெஸ்ட்டாக தெரியுது அக்கார்டிங் டு எவ்ரி பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தொழில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த லேண்டிங் பேஜை வந்து க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்லி ஏஐ ட்ரிவன், ஏஐயை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஆப்டிமைசேஷனே பண்ணுறோம். ஸோ உங்களுக்கான க்ரோத் வந்து நல்ல எக்ஸ்பென்ஷியலாக இருக்கும், குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத இது பேஸாக வச்சு எனக்கு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லி 3த்துக்கும் சொன்னேன். 3 கொடுத்துருக்கு. ஸோ 3 கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லவபிள். ஸோ 3x growth in 90 days powered by AI marketing workflows, harness automation, என்னது creative intelligence and grow faster than ever, அந்த மாதிரி. ஸோ இங்கே மட்டும் இந்த வாட்ச் டெமோ மட்டும் நம்மளுக்கு விசிபிளாக இல்லை, மவுஸ் வந்தால் விசிபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஏஐ பேஸ் பண்ணி வந்து என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஆவரேஜ் ரீச்சிங் இஸ் 250% டு see the result in 90 days, ரெவன்யூ ஜென்ரேட்டட் $2.5 million ப்ளஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹீரோ செக்ஷனில் எஸ் ஏஐ ரிலேட்டடாக பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால வந்து அது வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி கிரேடியன்ட் பேக்ரவுண்டில் போட்டு இதை தனியாக அழகாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வாட்ச் டெமோ மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஹீரோ செக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஏஏன்றதுனால அந்த ஒரு வைப்பு தெரியுது. ஃபுல்லாக அந்த வைப் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகே, ஒரு ஏஏ வைப்பு கொஞ்சம் இருக்குது இதில் எக்ஸ்பெஷலாக. ஸோ இந்த ஹைலைட்டிங் இதெல்லாம் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. லைக் ஒரு மாதிரி கிளாஸி பேக்ரவுண்ட் இது. ஸோ லவபிளில் வந்து எஸ் ஹீரோ செக்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்லி திங் இந்த வாட்ச் டெமோ மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து போல்ட் நியூவில் பார்க்கலாம். ஸோ போல்ட் நியூவில் பார்க்கும் போதே வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஏஐ வைப் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோ செக்ஷன் கொடுக்கல. ஓகே, பட் இங்கே ஹவ் இட் ஒர்க்ஸு, இந்த பட்டன்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்குது. ஏஐ ப்ரௌட் மார்க்கெட்டிங் சொல்யூஷன் அது இங்கே பக்காவாக கொடுத்துருக்காங்க, பட் இங்கே கொடுக்கல. அதே சமயம் இங்கே மெனியூஸ் வந்து இல்லவே இல்லை. இங்கே மெனியூஸ் இருக்குது, கெட் ஃப்ரீ ஆடிட்டுன்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். பட் இங்கே அது கொடுக்கல. இங்கே மட்டும் கெட் ஃப்ரீ ஆடிட்டுன்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரெவன்யூ க்ரோத்து, ஆர்ஓஐ இன்க்ரீஸ் வந்து லீட் ஜென்ரேஷன் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இது எதுவுமே 90 டேஸ்ன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரியான இதெல்லாம் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஏஐ வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நீட் அண்ட் க்ளீன் ப்ரொஃபஷ்னல் இது. பட் ஏஐ பெஸ்ட்டு தீமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இங்கே மெனு கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ஆடிட்டிங் கொடுத்துருக்காங்க, ஏஐ ப்ரௌட் மார்க்கெட்டிங் சொல்யூஷன்றது அழகாக கொடுத்துருக்காங்க, விச் இஸ் தம்ஸ் அப் ஃபார் போல்ட் நியூ. பட் ஏஐ வைப் மட்டும் இல்லை, அது ஒன்று மட்டும் இல்லை. பட்
அது வந்து இல்லைனாலும் வந்து பெருசாக வந்து இம்பேக்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஏஐ அப்படின்றதுனால வந்து மேபி இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கலாம். ஏன்னா பீப்புளுமே வந்து இப்போ இந்த மாதிரியான ஸ்டைல்ஸ் தான் மோஸ்ட்லி விரும்புகிறாங்க, ஜஸ்ட் சும்மா ஜென்ரிக்காக இல்லாமல். பட் ரொம்ப இது இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பேக்ட் பண்ணாது. பட் என்னென்ன விஷயங்கள் எது கரெக்டாக இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குது வித் மெனு எவ்ரி திங். பட் இங்கே அது மிஸ்ஸிங்காக இருக்குது, இது இங்கே கொஞ்சம் எரராக இருக்குது. இங்கே இது ஹைலைட் பண்ணது ஓகே, பட் அதே ஹைலைட் தான் இங்கேயும் இருக்குது. இப்போ கிளாட் போகலாம். ஸோ கிளாடில் எடுத்த உடனே ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க, கெட் ஃப்ரீ ஆடிட்டர். பட் இது சென்ட்ரலில் இல்லை, விச் இஸ் எரர். பட் இங்கே ஃபார்ம் எடுத்தோடனே ஒரு பாப்அப் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அது ஒரு தம்ஸ் அப். இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே 3x growth in 90 days ஏஏ ப்ரொவைட் மார்க்கெட்டிங் கெட் ஃப்ரீ ஆடிட்டர்னு இது ஐக்கான் வந்து சரியாக கொடுக்கல. பட் இங்கேயுமே வந்து இது வந்து ஒரு ஏஐ வைப் தான் கொடுக்குது. பட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா இங்கே இந்த ஐக்கான் மிஸ் ஆகிருக்கு, இங்கே இந்த ஐக்கான் மிஸ் ஆகிருக்கு. பட் இங்கே அனிமேஷன் கரெக்டாக இருக்குது. பட் இங்கே அனிமேஷன் இந்த பபுள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்டர்ஃபியர் ஆகுது. இது வந்து ஏஐ வைப் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். பட் லவபுளோட கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓரளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். ஸோ அடுத்த செக்ஷன் போகலாம். why 3 months is all you need. Traditional marketing takes forever. Our AI power approach delivers measurable results in 90 days. Traditional marketing வந்து forever இருக்கும், எங்களுக்கு வந்து 90 days போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இங்கே வந்து ரேபிட் லீட் ஜென்ரேஷன், ஆட்டோமேட்டட் நர்சிங், ப்ரிசிஷன் டார்கெட்டிங், அதுக்கப்புறம் ப்ரூவ் ரிசல்ட். ஸோ இதுக்கே வந்து 3 months ஆகும் அப்படின்றது சொல்லுது. ஏன் 3 months அப்படின்றது சொன்னோம் இல்லையா மக்கள் நம்மளுக்கு வர கிளைண்ட்டுக்கு, அதுக்கான. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்டையர்லி நம்மளுக்கு லீடு வரும், அந்த வந்த லீடை எப்படி வந்து நர்ச்சர் பண்ணி அது அப்புறமா எங்கெங்கே தான் லீட் வந்திருக்கோ அது எல்லாமே பார்த்து ஆப்டிமைஸ் பண்ணி ப்ரிசிஷன் டார்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு 3 months நல்ல குவாலிட்டி லீடை கொடுத்துரும் அப்படின்றது இருக்குது. ஸோ இட்ஸ் பியூர்லி லீட் ஃபோக்கஸ். ஓகேங்களா, பியூர்லி லீட் ஃபோக்கஸ். அந்த லீடை நர்ச்சர் பண்ணி எங்கெங்கெல்லாம் லீட் வந்திருக்கோ அது மூலமாக வந்து டார்கெட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ப்ரூவன் ரிசல்ட் நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம், குவாலிட்டி லீட்ஸ் கொடுப்போம் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லீடு வரத்துக்கு எத்தனை மாதம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த வந்து அக்கௌண்ட் கிரியேஷன், அதுக்கப்புறமா டார்கெட்டிங், அதுக்கெல்லாம் இவ்வளோ ஆகும். அந்த அக்கௌண்ட் டேட்டா வந்து லீடு வந்து அந்த லீடுக்கு அப்புறம் நர்ச்சர் பண்ணுறதுலாம் எப்படி அப்படின்றது வந்து சொல்லலை. பியூர் லீடு வந்ததுக்கப்புறமா 3 months உங்களுக்கு வந்து குவாலிட்டி லீடு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுது இது. ஓகேங்களா. ஸோ அதுதான் இது சொல்லுது. ஆனால் ஃபஸ்ட்டு லீடு வரத்துக்கே எத்தனை நாள் ஆகும், எத்தனை மாதம் ஆகும், எத்தனை வருஷம் ஆகுன்றது சொல்லலை, அது கால்குலேட் பண்ணல. அந்த லீடு அதை பேஸ் பண்ணி ஆப்டிமைசேஷன் அதுக்கே 3 மாதம்னு இது சொல்லுது. ஓகே. ஸோ இங்கே போல்ட்னு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். why need 3 months. our AI powered approach accelerated growth by automating, optimizing and scaling marketing effort in recorded time அப்படின்னு சொல்லுது. எங்கள் அப்ரோச் வந்து க்ரோத்து ஆட்டோமேட் பண்ணுறது, ஆப்டிமைஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்கேலபிள் மார்க்கெட்டிங் எஃபோர்ட்லாம் வித்தின் 3 months பண்ணிவிடும் அப்படின்றது சொல்லுது. பட் இந்த சேவிங்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ரொம்ப நாள் எடுக்கும், ஆனால் ஏஏ ப்ரவர்னா எனக்கு 90 days பிடிக்குன்றது எனக்கு இந்த சேவிங்ஸ் பிடிச்சிருக்கு லவபுல்ல. இது வந்து ஃபுல்லி ஏஐ பவர்டு சேவிங்ஸாக தான் இருக்குது. அதாவது எங்களை ஏஐ வச்சு டக்குன்னு எங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும், ஆப்டிமைஸ் பண்ண முடியும், வித்தின் 3 months உங்களுக்கு ரிசல்ட் தர முடியும் அப்படின்னு சொல்கிறது. விச் இஸ் இட்ஸ் பியூர்லி ஏஐ ரிலேட்டட் சேவிங்ஸ். பட் இந்த சேவிங்ஸ் வந்து மக்களுக்கு டக்குன்னு புரியுமா, இந்த சேவிங்ஸ் மக்களுக்கு டக்குன்னு கேட்சியாக புரியுமான்னு கேட்டிங்கன்னா லவபுளோட சேவிங்ஸ் தான். அதுக்கு தம்ஸ் அப். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரேபிட் ஆன்போர்டிங், ஒரு வாரத்தில் ஆன்போர்டிங் பண்ணிவிடுவோம். டார்கெட்டட் கேம்பெயின்ஸு, கேம்பெயினோட டார்கெட்டிங்லாம் வச்சு இதை பண்ணிவிடுவோம். அதுக்கு 2 to 3 weeks. அதுக்கப்புறமா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய ஏஐ அனலைசிங் ரிசல்ட் அண்ட் ரீஃபைனிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கு 5 to 8 weeks. பை month 2 you will see significant traffic increase and lead generation by AI system. 2வது மாதத்தில் வந்து நீங்கள் வந்து லீட்ஸ் வரதை நீங்கள் பார்ப்பீங்க.
அதுக்கப்புறம் அட்வான்ஸ் யூசர் ஜெர்னி ஆப்டிமைசேஷன், அதாவது அங்கே ப்ரிசிஷன் டார்கெட்டிங் சொல்லிச்சு இல்லையா, அதே வந்து இங்கே சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பை எண்ட் ஆஃப் த 3rd month யூ ஹேவ் ப்ரூவன் ஸ்கேலபிள் சிஸ்டம் ரெடி டு மல்டிப்ளை யுவர் இனிஷியல் ரிசல்ட். ஸோ இனிஷியல் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2வது மாதத்துலேயே கிடச்சிடும். 3வது மாதத்துலேருந்து அதை அப்படியே நீங்கள் ஸ்கேல் பண்ணி இனிஷியலில் எவ்வளோ ரிசல்ட் வந்துச்சோ அதை விட டபுளோ ட்ரிபிளோ ஏஐ வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளியராக அழகாக வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ வீக்ஸ் எடுத்துப்போம் அப்படின்றது கிளியராக கொடுக்குது ஃப்ரம் ஸ்டார்டிங் டில் எண்ட். ஆனால் லவபிள் வந்து என்ன மாதிரி கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீடு வந்ததுக்கு அப்புறமா 3 months அப்படின்ற மாதிரி அது சொல்லிச்சு. இது வந்து ஸ்டார்ட் டு எண்டே 3 months தான். அது ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ வாரம் எடுத்துக்கும் அப்படின்றது வந்து இங்கே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ விச் இஸ் இது குட். ஸோ இது வந்து தம்ஸ் அப். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து குட். ஸோ இதுவே மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எதனால 3 months சொல்கிறீங்க, என்ன 3 மாதம் சொல்கிறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா காசு போட்ட உடனே எனக்கு வந்து ரிசல்ட் வரணும் தான் எல்லோரும் எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இல்லை, 3 மாதம் எடுக்கும், இதுக்கெல்லாம் தான் இவ்வளோ தான், இதுக்கெல்லாம் பண்ணணும். ஸோ இதுக்கு 3 மாதம் கண்டிப்பாக எடுக்கும், இதுக்கு இவ்வளோ வரும், இதுக்கு இவ்வளோ வரும், ஒரு டைம் லைனாக போட்டு கொடுத்துருச்சு. கிளியர் கட்டாக டக்குன்னு புரிஞ்சிடும் அது எக்ஸ்பிளைன் பண்ணால். ஸோ இப்படியே வந்து இது கிளாடில் பார்க்கலாம். Why 3 months is all you need. AI proposed delivers measurable results in record time. அதாவது இதை சேம்ஸ் அப்படியே போல்ட் நியூவில் இருக்க மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோசிவ் லீட் ஜென்ரேஷன், டிராஃபிக் தட் கன்வெர்ட்ஸ், ப்ரிசிஷன் டார்கெட்டிங். இது வந்து எனக்கு பிடிக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா போல்ட் நியூ பக்காவாக கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா லவபிள் கிளாடு வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு கைஸ். இதில் வந்து இது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதே சமயம் இங்கே ஐகான்ஸ்லாம் கூட சரி வர இல்லை. ஓகே, பட் யா, இந்த செக்ஷனில் வந்து பவுல்ட் நியூ தான் வந்து வின்னர். ஓகே, தம்ஸ் அப் ஃபார் தட். ஸோ அடுத்தது போகலாம். இது வந்து ஜஸ்ட்டு கஸ்டம் சிடிஏ செக்ஷன், இதை விட்டுடலாம். ஹவ் அவர் ஏஐ ஃப்ளோ ஒர்க்ஸ் இந்த செக்ஷன். Data collection analysis, AI engine optimization, campaign execution, continuous optimization, measurable result. ஆனால் இங்கே வந்து இங்கே எதுக்கு இது வந்து மஞ்சள் கலரில் போட்டுதுன்னு எனக்கு தெரியல. அதுவே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் இது என்ன லைனுன்னு எனக்கு தெரியல. டவுன் 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 இதுவுமே எனக்கு என்னன்னு தெரியல கைஸ். இந்த இடத்துல இது சுத்தமாக சொதப்பிடுச்சு. ஓகே, இந்த டேட்டா கலெக்ஷன் இங்கே இருக்கிற செயின்ஸு வேர்ட்ஸ் எல்லாமே லைன்ஸ் எல்லாமே கரெக்டு. பட்டு யூஐ பார்ட் நல்லா இல்லை. அவர் டேட்டா டு ரிசல்ட் இன் 5 single step. அவர் ஏஐ டஸ் த ஹெவி லிஸ்டிங் while you can focus running on your business. ஓகே, இது கூட ஓகே, இந்த சேயிங்ஸ் ஓகே, பட் ஓவரால் இது நல்லா இல்லை. ஸோ இங்கே போல்ட்லையும் பார்க்கலாம். ஹவு அவர் ஏஐ ஒர்க் ஃப்ளோ ஒர்க்ஸ். our property AI driven marketing system we will consider listen throughout our proven 4-step process. இங்கே இது 5-step process, இது வந்து 4-step process இல்லையா. ஓ வா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து அது வந்து ஒரு ஏஐ ட்ரிவனாக இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஏஐக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது நம்மளால் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா கலெக்ஷன், ஏஐ ஸ்ட்ராட்டஜி இன்ஜின், கேம்பெயின் டெவலப்மெண்ட், கண்டினியூஸ் ஆப்டிமைசேஷன். ஸோ இது வந்து பக்காவாக இருக்குது பாருங்கள். இது ஏஐ ட்ரிவனாக பக்காவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதே தான் இங்கேயும் போட்டு கேம்பெயின் கண்டினியூஸ் ஆப்டிமைசேஷன், மெஷரபிள் ரிசல்ட்ஸு அதே தான் இங்கேயும் இருக்குது. டேட்டா கலெக்ஷன், ஸ்ட்ராட்டஜி இன்ஜின், கேம்பெயின் டிப்ளாய்மெண்ட்டு, இந்த கேம்பெயின் டிப்ளாய்மெண்ட் தான் இங்கே இருக்குது. கேம்பெயின் எக்ஸிக்யூஷன், கேம்பெயின் டிப்ளாய்மெண்ட், கண்டினியூஸ் ஆப்டிமைசேஷன், மெஷரபிள் ரிசல்ட்டு. இந்த கண்டினியூஸ் ஆப்டிமைசேஷன் வந்து இல்லை, வித் ரியல் டைம் மானிட்டரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே அது வந்து இதுக்குள்ளே கொடுத்துருச்சு. இங்கே கண்டினியூஸ் ஆப்டிமைசேஷன் இங்கே கொடுத்துருச்சு. இங்கே மெஷரபிள் அண்ட் ஸ்கேலபிள் ஆட்டோமேட்டிக்காக பண்ண போடுன்றதுனால வந்து இந்த மெஷரபிள் ரிசல்ட் வந்து அது வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே ப்ராசஸை மட்டும் அங்கே சொல்லியிருக்கு. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு லைக் ஏஐ வைப் கொடுக்குது, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஏஐ வைப் கொடுக்குது இந்த செக்ஷன் மட்டும். ஸோ விச் இஸ் குட். கிளாடில் பார்க்கலாம். ஓகே, டேட்டா கலெக்ஷன், ஏஐ அனாலிசிஸ், கேம்பெயின் லான்ச்சு, ரியல் டைம் ஆப்டிமைசேஷன், மெஷரபிள் ரிசல்ட்ஸ்.
இது சிம்பிள் அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தட் டர்ன்ஸ் டேட்டா இன்டு க்ரோத் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இதுவும் ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் பவுல்ட் நியூ ஃபஸ்ட்டு, கிளாடு செகண்டு, லவபுள் தேர்ட். வேறு வழி இல்லை, லவபுள் தேர்டில் தான் கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் அது வந்து யூஐ வந்து கரெக்டாக இல்லை, அதுதான் ஒரு பிரச்சனை. இது சிம்பிள் அண்ட் நீட்டாக கொடுத்துருக்கு. இதுலேயுமே வந்து ஐகான்ஸ் இல்லை, பட்டு இதோட யூஐ வந்து ஒரு மாதிரியாக இருக்குன்றதுனால வந்து இது தேர்ட் பொசிஷனாக தள்ளப்பட்டு விட்டது. ஸோ ஓகே, இது வந்து ஜஸ்ட் லைக் தட். இது ஓகே, ரியல் ரிசல்ட் ஃப்ரம் ரியல் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இதில் வந்து கம்பெனி 3 months டைம் பீரியட், என்ன சேலஞ்சஸ்ஸு, என்ன ரிசல்ட் கொடுத்தோம், அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸு, அவங்களோட மெஷரபிள் கீ மெட்ரிக்ஸு, அப்புறம் அவங்க ஓவராலோட இது. ஓகே, இது நல்லாயிருக்கு. இவங்க உண்மையிலேயே இது நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா சேலஞ்சஸ் எல்லாம் போட்டு ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம அப்படியே போட்டில் போடலாம். ரியல் ரிசல்ட் ஃப்ரம் ரியல் ரிசல்ட், சி ஹவ் A market number transform business across industries ன்னு போட்டிருக்காங்க. See how campaign just like yours achieved exponential goals in 90 days or less. ஓகே, இது ஜென்ரிக் செய்யிங்காக இருக்குது. இது வந்து ஏஐலாம் எந்த மாதிரி வந்துச்சு அக்ராஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இமேஜஸ் போட்டிருக்காங்க. அதில் அதுக்கு ஏஐ நல்லா சும்மா ஜஸ்ட் இ-காமர்ஸ்னால இங்கே பேஸ்கெட் போட்டிருக்கு. இது வந்து சாஸ் பிளாட்ஃபார்ம்னால அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கு. இங்கே ஹெல்த் கேர்னால டாக்டர் இருக்காங்க. ஓகே, இமேஜ் வந்து கரெக்டான இமேஜாக கொடுத்துருக்கு. ஸோ ஹவ் இயர்ஸ் அண்ட் ரேபிட் க்ரோத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க டெஸ்டிமோனியல்ஸு, ஃபுல் கேஸ் ஸ்டடி. ஸோ இங்கே வந்து என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது இங்கே கொடுக்கல. அவனா ஃபுல் கேஸ் ஸ்டடியில் போய் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி இவங்க கொடுத்துறாங்க. ஆனால் இவங்க வந்து ஃபுல் கேஸ் ஸ்டடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இல்லை. ஓகே, கிளாட் பார்க்கலாம். ஓகே, கிளாட்லேயுமே வந்து சேலஞ்சஸ் வரல, பட் இதெல்லாமே வந்து இந்த சேல்ஸ் கார்டு மாதிரி கொடுத்துருச்சு. இதுமாரி நார்மல் சேயிங்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஐ வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ கிவ் லவபிள், பட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் எல்லாமே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ட்டு, கிளாடு தேர்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஐ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு எது எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுலேயுமே வந்து போல்ட்டு நியூ தான் வந்து ஃபஸ்ட்டு, லவபிள் வந்து செகண்டு, தேர்டு வந்து கிளாட். ஓகே, அடுத்தது போகலாம். ஹியர் from our success stories, 60% call reduction, 1 minute achieved. இந்த ப்ளே வீடியோஸ்லாம் இங்கே வீடியோ கொடுத்துருது, இங்கே டெஸ்டிமோனியல் இருக்குது, அதுவே இது இங்கே கொடுக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து வீடியோவாகவே இருக்குது, பட் வந்து இந்த மெயின் ஆஸ்பெக்ட் திங் வந்து இங்கே இல்லை. பட் இங்கே இது வந்து வெறும் வீடியோவாக போட்டு ஜஸ்ட் அவங்களோட டெஸ்டிமோனியல் மட்டும் போட்டு கொடுத்துட்டு அவங்க யார் அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. இது என்ன பண்ணுது, ஆட்டா இருக்கு. ஓகே, இதில் வந்து வீடியோவே கொடுக்கல, ஜஸ்ட் லைக் தட் டெஸ்டிமோனியல் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஐ கிவ் யூ ஃபார் லவபிள் வந்து நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்குல்ல, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஹைலைட் பண்ணியிருக்கு. இங்கே ப்ளே வீடியோ இல்லைனா பரவாயில்ல, இதுவுமே ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான் கொடுத்துருக்கு. போத் டெக்னிக்கல் வைஸ் அண்ட் யூஐ வைஸ் ஐ கிவ் லவபிள். கிளாட் வந்து மூணாவது. அதுக்கு அடுத்தது ப்ரைஸிங். ஓகே, இது ப்ரைஸிங் டீட்டெயில்ஸு. டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங் ஃபார் ரியல் ரிசல்ட். இங்கே கெஸ்ட் ஆர்டர் ஆர்டர் பிளானிங்கும் 90 days கேரண்டி. ஓகே, இங்கே மோஸ்ட் பாப்புலர் கெஸ்ட் ஆர்டர் மாதிரி போடுறது. ஆனால் இங்கே வந்து இந்த இது இருக்குது, ஸ்டார்ட் க்ரோ டுடே ஸ்கேல் S1 சொல்லி கஸ்டம் போட்டுன்னு இருக்குது. பட் இங்கே அப்படி கிடையாது,
இங்கே வந்து ஸ்டார்டர் கோட் ஆக்சிலரேட்டட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இங்கே இதுக்கு இங்கே இருக்கிறது பதிலாக இது வந்து இங்கே கொடுத்துருது. அதனால் எதுக்கு அப்படின்றதால இங்கே நான் கெஸ்டிங்ஸில் கொடுத்தது. பட் இங்கே வந்து மந்த்லியா ஆனுவலி சேவ் அப்படின்ற ஒரு ப்ரைஸ் டேக் வந்து இங்கே இது கரெக்டாக அழகாக கொடுத்துருக்கு. பட் இங்கே வந்து இது கொடுக்கல. லெட்ஸ் கோ ஃபார் திஸ் ஒன். ஸ்டார்ட் குரோயிங்னா ஸ்கேல் யுவர் பிஸ்னஸ், மேக்ஸிமைஸ் க்ரோஸ். ஓகே, இதுவும் அது கொடுத்துருக்கு. இங்கேயுமே வந்து மந்த்லிக்கும் இயர்லிக்கும் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு கொடுக்கல. பட் இந்த யூஐ வந்து ஓரளவுக்கு மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இன்க்ளூடட்னு இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்க்ளூடட் என்ன நாட் இன்க்ளூடட்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு பிளானுக்கும் அந்த காசுக்கு என்ன இன்க்ளூடடு, அந்த கிளாஸ்க்கு என்ன நாட் இன்க்ளூடட் அப்படின்றது இருக்குது. பட் இங்கே வந்து அந்த காசுக்கு என்ன இன்க்ளூடட் என்ன நாட் இன்க்ளூடட் அப்படின்றது இருக்குது. ஸோ ஏன் அந்த ப்ரைஸிங் நான் வந்து போனோம் அப்படின்றது வந்து சொல்லணும் இல்லையா? அது வந்து போல்ட் நியூ நல்லா பக்காவாக சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸும் வேறு லெவலில் சொல்லியிருக்கு. ஸோ விச் இஸ் குட் அக்கார்டிங் டு மீ? திஸ் ஒன் இஸ் வே குட். போல்ட் நியூ இந்த செக்ஷன் ப்ரைஸிங் செக்ஷன் மீன். ஸோ போல்ட் நியூ ஃபஸ்ட்டு, லவபிள் செகண்டு, கிளாடி தேர்டு. ஸோ ஸ்டார்ட் யுவர் 3 months ஜேர்னி டுடே அப்படின்ற மாதிரி போட்டு இங்கே முடிச்சுட்டாங்க. ஸ்டார்ட் யுவர் 3 months journey, get a free audit, no longer cancel any time, result guaranteed. அதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே ஃப்ரீ ஆடிட் இங்கே கொடுத்துருக்காங்க. கேன்சல் அட் எனி டைம், செட்டப் திரும்ப காலு. இங்கே ஸ்கெடியூல் டைம் கொடுத்துருக்காங்க. செட்டப் காலுக்கு பதிலாக அப்படியே நம்ம ஆளுக்கு வந்துடும். நம்ம ஆளு நோ ரிஸ்க் கேரண்டி சி மஸ் வெல் கெட் ஆடிட் ரிசல்ட் ஸ்டார்டிங் டுடே. கிளாடே தேர்டு தாங்க, வேறு வழி இல்லை. கிளாடே தேர்டு. ஸோ இப்போ இதுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் யோசிச்சுருக்கேன். இது நீட் அண்ட் இதுவாக இருக்குது, இங்கே இது இருக்குது. ஓகே, ஸோ இங்கே கீழே இருக்கிற செக்ஷனில் வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஐ ஆம் கோ டு லவபிள் வந்து நல்லாவே அழகாக கொடுத்துருக்கு. ஏன்னா ஃப்ரீ ஐஆர்டி எவ்வளோ வேல்யூ அப்படின்றலாம் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ஐகான் இல்லை, பட் மற்றபடி இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நோ ரிஸ்க் கேன்சல் எனி டைம், நோ கிரெடிட் கார்டு கெட் ஃபார் 30 minutes கிரெடிட் கார்டு செட்டப் இன் 48 hours. அப்புறம் அவங்க டெஸ்டிங் அவங்களோட அச்சீவ் பண்ணதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. பட் இங்கே வந்து ஆல்ரெடி யூஸிங் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் வி ஹெல்ப் யூ ட்ரான்ஸேக்ஷன் சீம்லெஸ்லி. இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுக்கலாம். ஸோ ஃபார் இந்த செக்ஷன் லவபிள் ஃபஸ்ட்டு, விச் இஸ் குட் ஜாப். போல்ட் நியூ செகண்ட். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதெல்லாமே இருக்குது. ஃபுட்ரெல்லாம் அழகாக கொடுத்துருச்சு, பட் இங்கே வந்து ஃபுட்ரே காணோம், இங்கேயும் ஃபுட்ராக காணோம். ஸோ விச் இஸ் எ பம்மர். ஸோ ஓவரால் என்னோட ஒப்பீனியன் வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஐ வில் கோ ஃபார் போல்ட் நியூ ஃபஸ்ட்டு, லவபிள் செகண்டு, தேர்டு கிளாட். இந்த டிஜிட்டல் மார்க்கெட் ஏஏ ட்ரிவன் டிஜிட்டல் மார்க்கெட் லேண்டிங் பேஜில் வின்னர் வந்து போல்ட் நியூ, ரன்னர் வந்து லவபிள், தேர்ட் பிளேஸ் ஆறுதல் பரிசு வந்து கிளாட். ஓகே, உங்களுக்கு எது நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு எது வந்து நல்லா அழகாக வந்திருக்கு எஸ்ஏ ப்ராம் போட்டு அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ மிக்க நன்றி. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் லேண்டிங் பேஜு, இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வேறு ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி, முக்கியமாக ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். அது ஆக்சுவலி ரெடி, பட் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்ட் வந்து நான் வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரிக்கு அந்த லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி ரிசல்ட்டு ரெடியாக இருக்குது. அதோட ஆடிட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்.
ஸோ இதில் வந்து இந்த ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேண்டிங் பேஜில் வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்தடுத்து வேறு இண்டஸ்ட்ரிலாம் வேறு வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம் எது வந்து நல்லா பக்காவாக இருக்குன்றது. ஓகே, மறுபடியும் இன்னும் ஒரு எக்ஸைட்டிங் டூரில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம். நன்றி.